நெறைய பேர் வந்து திடீர்னு நான் அவார்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு அவார்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோஸ்லாம் போடுவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு ஓகே. எல்லாரும் எப்படி அவார்ட் வாங்குவாங்க அப்படின்னு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி நானே ஒரு டைம் வந்து அனுபவப்பட்டுருக்கேன். அத நேம் சொல்ல விரும்பல. பட் அதுலேருந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து அவார்ட் குடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து குடுத்தேன். பார்த்தா 2500 பே பண்ண சொன்னாங்க. நான் வந்து பே பண்ணல. ஏன்னா டேலண்ட்டுக்கான குடுக்குற அவார்ட்ஸில கண்டிப்பா அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. எதுக்கு அந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தா, அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல அதுக்காக தான். அந்த மாரி தான் திண்டுக்கல்ல வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேமெண்ட் வாங்கி ஸ்கேம் பண்ணதா வந்து நியூஸ்ல வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட அதான் ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டாதீங்க. நீங்க வந்து திறமையா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான வந்து வாய்ப்பு, பலன் எல்லாமே கிடைக்கும். பட் இந்த மாரி காசு குடுத்து அவார்டு வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் மாட்டாம சேஃபா இருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவார்டு வாங்குவீங்க கண்டிப்பா. லேட் ஆனாலும் கண்டிப்பா வாங்குவீங்க. ஆனா இந்த மாதிரி காசு குடுத்துலாம் வாங்க வேண்டாம். ஏன்னா காசு குடுத்து வாங்குறதுல என்ன பெருமை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நெறைய ஆர்கனைசர்ன்ற பேர்ல வந்து ஸ்கேமர் சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேஃபா இருங்க. இது மாதிரி